மார்ச் 8வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். திருநெல்வேலியில் பிரித்தானியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் 4 துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர். 1908 பன்னாட்டு பெண்கள் நாள் ஆர்ப்பாட்டம் உருசியாவின் சென்ட் பீட்டர்ஸ்பேர்க் நகரில் இடம்பெற்றது. இதுவே பெப்ரவரி புரட்சியின் ஆரம்பமாகும். 1917 யூட்டாவில் நிலக்கரிச் சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் 172 பேர் உயிரிழந்தனர். 1924 இரண்டாம் உலகப் போர் பர்மாவின் ரங்கூன் நகரை சப்பான் ஐக்கிய இராச்சியத்திடம் இருந்து கைப்பற்றியது. 1942 சோவியத் ஒன்றியம் தன்னிடம் அணுகுண்டு இருப்பதாக அறிவித்தது. 1950 ஜோ பிரேசியர், முகம்மது அலி ஆகியோருக்கிடையேயான புகழ்பெற்ற நூற்றாண்டுக்கான குத்துச்சண்டை ஆரம்பமானது. இப்போட்டியில் பிரேசியர் 15 சுற்றுகளில் வென்றார். 1971 பிலிப்ஸ் நிறுவனம் குறுவட்டை காம்பாக்ட் டிஸ்க் சிடி முதற்தடவையாக அறிமுகம் செய்தது. 1979 லெபனான் பெய்ரூத் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டனர். 175 பேர் காயமடைந்தனர். 1985 239 பேருடன் கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் நோக்கிச் சென்ற மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் 370 மாயமாக மறைந்தது. 2014 சர்வதேச மகளிர் தினத்திற்காக ஏர் இந்தியா நிறுவனம் முழுக்க பெண் பணியாளர்களைக் கொண்ட உலகின் மிக நீண்ட இடைநில்லா விமானத்தை டெல்லி முதல் சான் பிரான்சிஸ்கோ வரை இயக்கியது. 2016 இந்திய பெருங்கடலில் கப்பல்களை கண்காணிக்க ஒரு கூட்டு விண்வெளி அடிப்படையிலான கடல்சார் கண்காணிப்பு அமைப்பை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரோ, இந்தியா மற்றும் CNES ஆகியவை கையெழுத்திட்டன. 2019 ககன்யான் பைலட் மற்றும் ஏசிஎஸ் பாராசூட்டுகளின் வரிசைப்படுத்தல் சோதனைகளை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியது. 2023 விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். 2024 ஓவியம் மற்றும் நுண்கலைகளில் சிறந்து விளங்கிய 6 கலைஞர்களுக்கு தமிழக அரசு கலைச்செம்மல் விருதை வழங்கியது. 2025